அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ்குமார். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு "உடைந்த குடத்தின் வெற்றி". ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் 2 பெரிய குடங்கள் இருந்தன. தினமும் அவர் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து தனது வீட்டிற்கு கொண்டு வந்தார். அதில் ஒரு குடம் முழுமையாக இருந்தது. ஆனால் மற்றொரு குடத்தில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது, விரிசல் இருந்த குடத்தில் இருந்த தண்ணீர் பாதி வழியிலேயே கசிந்துவிடும். பல ஆண்டுகள் இப்படியே நடந்தது. ஒரு நாள் அந்த உடைந்த குடம் மிகவும் வருத்தத்துடன் முதியவரிடம் பேச ஆரம்பித்தது. எஜமானரே, நான் உங்களுக்கு பயனற்றவன். என்னால் முழு தண்ணீரையும் கொண்டு வர முடியவில்லை. என்னை மாற்றி விடுங்கள் என்று கூறியது. முதியவர் சிரித்தார். நாளை நாம் ஆற்றிற்கு செல்லும்போது நீ வழியை நன்றாக கவனித்துப் பார் என்றார். மறுநாள் அவர்கள் ஆற்றிற்கு சென்றனர். திரும்பி வரும்பொழுது உடைந்த குடம் வழியோரத்தை கவனித்தது. அங்கே அழகான பூக்கள் மலர்ந்திருந்தன. சிகப்பு, மஞ்சள் நிறம், நீலம், வெள்ளை மற்றும் பல நிறங்களில் பூக்கள் பூத்திருந்தன. இதை பார்த்தது அது ஆச்சரியமடைந்தது. வீட்டிற்கு வந்த பிறகு முதியவர் கூறினார், இந்த பூக்களை கவனித்தாயா? ஆம், மிகவும் அழகாக இருந்தன என்றது குடம். முதியவர் புன்னகையுடன் சொன்னார், உன் விரிசலில் இருப்பதை நான் பல ஆண்டுகள் முன்பே அறிந்தேன். அதனால் உன் பக்கத்தில் மட்டும் பூ விதைகளை விதைத்தேன். நீ தினமும் கசிய விட்ட தண்ணீர் தான் அந்த பூக்களை வளர்த்தது. இன்று நான் அந்த பூக்களை பறித்து கோவிலுக்கு கொண்டு செல்கின்றேன். என் வீட்டையும் அவை அழகாக்கின்றன. உடைந்த குடம் அதிர்ச்சி அடைந்தது. தான் ஒரு குறை என்று நினைத்து உண்மையில் ஒரு சிறப்பாக மாறியிருந்தது. அந்த நாள் முதல் அது தன்னை வெறுக்கவில்லை. தனது குறையையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தது. இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, உங்களிடம் குறைகள் இருக்கலாம், எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் அந்த குறைகளே சில நேரங்களில் உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறலாம். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே தனித்துவமானவர்கள். நீங்கள் உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து நினைக்காதீர்கள். தன்னம்பிக்கை என்பது குறைகள் இல்லாமல் இருப்பதல்ல, குறைகளுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை முன்னேற்றமான வாழ்க்கையாக மாற்றுவதுதான். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து ஒரு கதையில் சந்திப்போம்.